ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு ஷூட் பண்ண போகிறேங்க. அதுக்காண்டி தான் ரெடி ஆகிறேன். ஹேர் ஸ்டைல் வந்து எப்படி பண்ணினேன், செல்ஃபாக எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுங்க லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் நான் எப்படி பண்ணேன்னு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன், அப்புறம் டோனர் அப்ளை பண்ணிக்கிட்டேன், அப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த லுக்கு வந்து எவ்வளோ ஒரு 8 ஹவர்ஸ் ஆனாலும் அழியாதுங்க, அப்படியே இருக்கும். வாட்டர் ப்ரூஃபு, ஃபேஸில் தண்ணியே ஊற்றினாலும் அழியாது. நம்மளாக வந்து வைப் பண்ணி க்ளீன் பண்ணணும், மேக்கப் ரிமூவரோ இல்லை வெட் வைப்ஸை வச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்டு தான். அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கிற ப்ராடக்டை வச்சு கூட நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான லுக்கு கொண்டு வரலாம். நான் இந்த வீடியோ எடுக்கும்போது என்னால் ஓன் வாய்ஸ் கொடுக்க முடியல. அப்படி கொடுத்துருந்தா ப்ராடக்டோட ரேட்டு டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்பேன். வீடியோ மட்டும் எடுத்து இப்போ வாய்ஸ் கொடுக்குறேன், அதனால தான் என்னோடய ப்ராடக்ட் டீட்டெயில் சொல்ல முடியல. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அடுத்து வந்து ப்ராடக்ட் டீட்டெயில் அஃபோர்டபுள் ரேட்டில் மேக்கப் ப்ராடக்ட் வச்சு எப்படி பெஸ்ட்டான லுக் கொண்டு வருதுங்கிற கூட நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன். கலர் கரெக்டர், ஆரஞ்சு கலர் கரெக்டர். டார்க் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது லைட்டாக இருக்குது, அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணிக்கிட்டேன். நல்ல ஒரு ப்ரஷ்ஷு வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். பிஎஸ்சியோட ஃபவுண்டேஷன் தான். சூப்பராக இருக்குங்க. 4000 ஒர்த்துள்ள ஃபவுண்டேஷனோட கம்பேர் பண்ணால் இது வந்து நான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ரேட் கம்மி தான், 800 900 சம்திங் தான். ஆனால் 4000 ஒர்த்துள்ள ஃபவுண்டேஷன் விட இது நல்லாயிருக்கு. ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிட்டு பிளெண்டர் வச்சு எக்ஸ்ட்ராஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் லூஸ் பவுடர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். செட் பண்ணணும் இல்லையா, அதனால் லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா இன்றைக்கி வெளியே போயிட்டு ஷூட் பண்ண போகிறோம். ஒரு கோவிலில் போயிட்டு ஸ்வெட் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து காம்பேக்ட் பவுடர், மேக்கோட காம்பேக்ட் பவுடர் தான் வந்து அப்ளை பண்ணுறேன். இது வந்து அஃபோர்டபுள் ரேட்டா அப்படின்னு கேட்காதீங்க, இது என் கையில் எடுத்தோடனே வந்துச்சு, நான் மேக்கோட காம்பேக்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐ ஷேடோ லைட்டாக ஒரு 2 ஷேடு வச்சு பண்ணிக்கிட்டேன். அப்புறம் லிப் பாம் ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணணும், நான் மறந்துட்டேன், இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக் போட முன்னாடி லிப் பாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அதே சேம் ஐஷேடோ கலரை வந்து கீழேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணோம், லைட்டாக ஒரு லைன் மாதிரி கொடுத்தோன்னா சூப்பராக இருக்குங்க லுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக கண்ணை வந்து அழகாக காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கோல்டன் ஷேடு எடுத்து லைட்டாக, எனக்கு கண்ணில் வந்து ரொம்ப கலர்ஸ் போடுறது பிடிக்காது, ஸோ லைட்டாக. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரட் பார்ட் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஐப்ரோஸ் ரொம்ப திக்காக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் வந்து முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை. அதனால் இப்படி டெய்லி ட்ரா பண்ணிப்பேன், ஐப்ரோஸ் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி. பர்மனெண்ட் மைக்ரோ ப்ளீடிங் பண்ணணும்னு ஆசை தான், இருந்தாலும் ஒரு பயந்துக்கிட்டு ஐயோ அது பண்ணணுமா அப்படிங்கிறதுல டெய்லியுமே வரைஞ்சிட்ருக்கேங்க. ஐப்ரோ ஃபில் பண்ணால் தான் என் முகத்தை என்னாலேயே பார்க்க முடியும். பார்த்திங்களா, அந்த ஐப்ரோஸ், கண், லிப்ஸு, மெயினாக ஐப்ரோஸ் தாங்க நம்மளுக்கு நம்ம ஃபேஸையே ஒரு அழகாக காட்டுறது. எனக்கு இப்படியே பார்த்து பழகிருச்சு. அப்புறம் ஐலைனர் போட்டுட்டேன், ஐலேஷும் வச்சுட்டேன். அதை வந்து வீடியோவில் காமிக்க முடியல, ஏன்னா வீடியோ ஆனில் இருந்துச்சு. கால் வந்தோடனே வீடியோ வந்து கட் ஆகிருச்சு, பார்க்கல. ப்ளஷ்ஷை அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸில் வந்து ஃபைனலாக ஒரு லுக்கு கொடுக்குறதே இந்த ப்ளஷ்ஷும் ஹைலைட்டரும் தான். மேக்கோட ஹைலைட்டர் தாங்க எடுத்திருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு எப்படி சொல்ல, லிக்விட் ஹைலைட்டர் யூஸ் பண்ண மாதிரி அந்த லுக்கு ஷைனிங் செம்மையாக இருந்துச்சு. ஈவினிங் தானே நான் ஷூட் பண்ணேன், ஈவினிங் தான் கிளம்பியிருந்தேன். அழிக்கவே மனசு வரல, ஃபேஸில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே சீக்ஸு நோஸ் எல்லாம் வந்து பலன்னு இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த காஜல் வந்து ஜெல் ஐலைனர் காஜல் தாங்க. ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும், நல்ல ஒரு திக்னஸ் கிடச்சிரும். காஜல் வந்து நல்லா எப்படி சொல்ல, போல்டாக நல்லா தெரியும். அது வந்து உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், அந்த காஜல் ஐலைனர் அடுத்தடுத்து ப்ராடக்ட்டையும் நான் வீடியோ போடுறேன், ஆல்ரெடி போட்டிருக்கேன், இன்னும் கூட டீட்டெயிலாக போடுறேன். அடுத்து வந்து லிப் லைனர் இருக்குது, ஆனால் லிப் லைனர் தனியாக நான் எதுவும் யூஸ் பண்ணல. லிப் பேலட்டில் உள்ள டார்க் ஷேட் எடுத்து ஒரு லைன் மாதிரி நானே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரெட் கலரில் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. அப்ளை பண்ணிக்கிட்டு பொட்டு வந்து இன்றைக்கி கோவி போட்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வச்சேன். கோவி போட்டு தான் வைக்கணுங்கிற மைண்ட் செட் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாரீ கட்டினது, ஹேர் ஸ்டைல் பண்ணதெல்லாம் நான் இதில் காமிக்க முடியலங்க. ஹேர் ஸ்டைல் ஒன்றுமே பண்ணல, பேக் ஹோம் எதுவுமே பண்ணல, கிரிம்பிங் மட்டும் பண்ணியிருந்தேன். கிரிம்பிங் பண்ணிவிட்டு நேர் உச்சி எடுத்து 2 சைடு முடி எடுத்து ஹேர் பின் குத்திக்கிட்டேன். அடுத்து வந்து ஒட்டு முடி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து தனியாகவே ஃபஸ்ட்டு பின்னி நான் ரெடியாக வச்சுருந்தேன் தனியாக. ஏன்னா செல்ஃபாக எனக்கு என்னோடய முடியோடு மெர்ச் பண்ணி என்னால் பின்ன முடியாது, ஸோ ஃபஸ்ட்டே பின்னி ரெடியாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய முடியை வந்து மேலே ஹேர் பின் குத்திட்டு ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன், ஒரு போனி டைல் மாதிரி கீழே போட்டுக்கிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஒட்டு முடியை வந்து நல்லா நூல் கொடுத்து என்னோடய போனி டைலில் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிட்டு என்னோடய முடியை 2 பார்ட்டாக பிரித்து
பின்னி அந்த அந்த முடியை சுற்றி ரவுண்ட் ஒரு கொண்ட மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. கொண்ட மாதிரி போட்டு ஹேர் பின் குத்தி இதெல்லாம் மறைக்கிறதுக்காக நான் வந்து பூவை வந்து பன் ஸ்டைலில் வச்சாச்சு. இது வந்து செல்ஃபாகவே பண்ண ஹேர் ஸ்டைலுங்க. எப்படி வரும்னு பயந்துட்டு இருந்தேன்னா நல்லா தான் வந்திருக்கு. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் முடிகிறது இந்த ஹேர் ஸ்டைல் வந்து. பேக்கும் எதுவுமே பண்ணலங்க. சீரியஸ்லி ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. நேரில் பார்க்க பேக்கும் பண்ண மாதிரியே நல்ல கொஞ்சம் பஃப்பு மீடியமான பஃப்பும் கிடச்சிருந்துச்சி. முடியில் கொஞ்சம் கேர்ள் பண்ணிவிட்டு இந்த லுக்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சாரீ வந்து ப்ரீ ப்ளீட்டிங் எனக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ லைட்டாக எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ லைட்டாக சிம்பிளாக பண்ணிவிட்டு கட்டியிருந்தேன். இது எல்லாமே ஒரு 1 ஹவருக்குள்ளே நடந்த விஷயங்கள். ஹேர் ஸ்டைலு, மேக்கப்பு, சேரு ட்ராப்பிங் இது எல்லாமே பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போய் தான் இந்த கோயிலுக்கு போய் ஷூட் பண்ணணும். அதனால் போகணுமே இருட்டாயிட்டுனா வேஸ்ட்டாக போயிடுவது. பார்த்திங்களா, இந்த வீடியோவில் கூட இருட்டாக இருந்துச்சு. சன்செட் ஆகிற நேரத்தில் தான் நாங்கள் போயிருந்தோம். என்னோடய பிளான் வந்து 4 மணிக்கு ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் லேட் ஆயிடுச்சு. முடிச்சு போகவே 5 மணி ஆயிடுச்சு. 5 to 6 அந்த 1 ஹவரில் தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம். இந்த லுக் எப்படி வந்திருக்கு, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். என்னால் ஹேர் ஸ்டைலு அதெல்லாம் காமிக்க முடியல. அவசரமாக ஐயோ டைம் ஆச்சுன்னு ரொம்ப ஸ்பீடாக கிளம்புனேன். அதனால் அதெல்லாம் வீடியோ எடுத்து காமிக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கேன். ஹேர் ஸ்டைல் பாருங்களேன், ஃபினிஷிங் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அந்த ஜடை வந்து திரும்பவே இல்லைங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. இங்கே பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த லுக்கு. நீங்களும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்தும் இன்னும் டீட்டெயிலாக மேக்கப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராடக்ட் நாலேஜோடு நான் வீடியோ போடுறேன் அடுத்த ஷூட்டிங்கில். இது வந்து டைம் இல்லாத காரணத்தினால என்னால் போட முடியல. இந்த வீடியோஸ் எல்லாம் கேமராவில் எடுத்தது. இதுக்கெல்லாம் பாட்டு வச்சு போடணும்னு ஆசை தான். ஆனால் இதில் வந்து பாட்டு வைக்க முடியாது, காப்பிரைட் ஆயிரும். ஸோ இதில் வந்து என்னோடய வாய்ஸே நான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். அடுத்து வந்து ஷார்ட்ஸில் சாங் போட்டு இதெல்லாம் எடிட் பண்ணி நான் போடுறேன். சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சாரீ வந்து ஆஃபர் ரேட்டில் போட்டிருந்தாங்க. அந்த டைமில் தான் எடுத்தேன். ரெட் கலர் சாரீ வந்து எனக்கு ரொம்ப நாள் வாங்கணும்னு மைண்டில் ஒரு கனவாகவே இருந்துச்சுங்க. ஆனால் எனக்கு என் கண்ணில் ரெட் கலர் பட்டு சாரீ படவே இல்லை. உண்மையிலே சொல்ல போகிறேன், எப்போல்லாம் ஷாப்பிங் பண்ணோம் அப்போ இந்த கலரில் எனக்கு குங்குமம் பிளட் ரெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, குங்கும கலர் ஏதோ ஒரு ஆரஞ்சு ரெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த கலர் சாரீ என் கண்ணில் படவே இல்லை. ஆனால் எதர்ச்சியாக ஒரு நாள் சென்னை சில்க்ஸ் போயிருந்தேன். அப்போ இந்த கலர் சாரீ வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. உடனே எடுத்துட்டேங்க. அதுவும் ரொம்ப கம்மியாக கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட 9000 வார்த்தலது எனக்கு வந்து 3000க்குள்ளே தான் அந்த சாரீ வந்துச்சு. ஆனால் இதோட ஒரிஜினல் ரேட்டு வந்து அதுதான். ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாக் கிளியர் பண்ணுவாங்களா, அப்போ ஆஃபரில் போட்டிருந்தாங்க. சரிடா இதான்டா கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சு எத்தனையோ மாதம் ஆகுதுங்க. இப்போ தாங்க இந்த சாரியை கட்டுறதுக்கான டைமே எனக்கு வந்துச்சு. ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து இன்னும் கூட ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கேன் லைனாக. வேறு எங்கே நம்ம போட்டு போகிறோம், ஷூட் தானே பண்ண போகிறோம். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.